ஹாய், ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் நானு. நாங்க வந்து சண்டே மார்க்கெட் போயிருந்தோம். நாங்க பாண்டிச்சேரியில உள்ள சண்டே மார்க்கெட். சண்டே மார்க்கெட்டுக்குன்னு போகல. பர்ச்சேஸ்க்காக போயிருந்தோம் நாங்க வீடு கிரகப்பிரவேசத்தப்போ. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அதில சில வீடியோஸ் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ எடிட்டிங் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு எனக்கு. இந்த கிளாஸ் வேர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி நான் போகும்போது விலை ரொம்ப கம்மியா இருந்தது. ஆனா, இப்போ நான் வந்து வீட்டுக்குன்னு வாங்க போகும்போது கொஞ்சம் அதிகமா இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து ரூ. 100. ஆனா, அந்த ட்ரெஸ் வந்துட்டு ஏற்கனவே யூஸ் பண்ண ட்ரெஸ். நாங்க வெளியில எடுத்து அந்த கவர்லேருந்து எடுத்து பார்க்கும்போது தெரிஞ்சுச்சு. ஏற்கனவே நெறைய தடவ யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் அது. ஏன்னா, அதில பட்டன்ஸ்லாம் மிஸ்ஸிங் ஆயிருந்தது. அது தேஞ்சு போயிருந்தது கொஞ்சம் சில இடம்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண ட்ரெஸ் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருந்தது. சாரீஸுமே வந்துட்டு ரூ. 100க்கு கவரில் போட்டிருந்தாங்க. அதுவுமே இந்த மாதிரியான ஒரு யூஸ் பண்ண ட்ரெஸ் தான் அந்த சாரீஸ் தான் அதுவுமே. நாங்க ஒரு சாரீ பார்க்கும்போது அது அடியில வந்து கீழ நம்ம நடக்கும்போது அந்த கரை படும்ல, கீழ அழுக்கு படும்ல, அந்த மாதிரியான கரை வந்து அந்த சாரீஸ்லலாம் இருந்தத நாங்க பார்த்தோம். ஆனா, இதையும் சில பேர் வந்துட்டு விரும்பி வாங்குறாங்க. கட்டாயம் அவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டா இருக்கும். கட்டாயம் வாங்கட்டும். ஏன்னா, இது வந்து ப்ராப்பரா இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணத வந்துட்டு வாஷ் பண்ணி ப்ராப்பரா இல்ல வாஷ் பண்ணலனாலும் பரவால்ல. நல்லா ஹை ஹீட்ல வந்துட்டு அயர்ன் பண்ணாலே அது வந்துட்டு ஏற்கனவே உள்ள எல்லா அந்த கெமிக்கல் எல்லாமே போயிடும். அந்த மாதிரி செஞ்சு வித்தாலும் பரவால்ல. ஆனா, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இவங்களுக்கு எப்படி கிடைக்குதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வந்துட்டு அனாதை ஆசிரமத்துக்கு வேணும், குழந்தைங்களுக்கு வேணும் ட்ரெஸ்ஸு அந்த மாரி வேணும்னு நெறைய கேட்பாங்க. அப்போ நாங்கள் புது புது ட்ரெஸ்ஸாக ஒரு டைம் போட்டிருந்த ட்ரெஸ்லாம் நிறைய கொடுத்துருக்கோம். ஏன்னா அந்த குழந்தைங்களுக்கு யூஸ் ஆகணுன்ற ஒரு தாட்டில். ஒரு வேளை அந்த மாதிரி வந்தவங்களாம் தான் இந்த மாதிரி கொடுத்து சேல் பண்ணுறாங்கன்னு இப்போ தான் நாங்கள் நினைக்க தோணுது எனக்கு. எப்படியோ இதுவும் வந்துட்டு ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுதுன்னா அது நல்லது தான். பரவாயில்ல. நாங்கள் ரொம்பவும் சண்டே மார்க்கெட் வந்துட்டு ரொம்பவும் பொருள்லாம் கம்மியாக இருக்கும்னு நினச்சி தான் போனோம். ஆனால் அப்படி எதுவுமே அங்கே இல்ல. நான் நினச்சேன் ரொம்ப அதிகமான ஒரு ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு குடுப்பாங்க அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஆனா அங்கே எந்த திங்ஸுமே அந்த அளவுக்கு இல்ல. திங்ஸே இல்ல முதல்ல. எதுவுமே இல்ல. கடைசியா என்னோட பையன் போற இடத்தெல்லாம் ஒரு கிளாஸ் வாங்கிப்பான். வாங்கிக்கிட்டு 2டே நாள்ல அத உடைச்சு போட்டுருவான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ. பாய். அந்த ஷூஸுமே நல்லா இருந்தது ரொம்ப அழகா.